என்னங்க, இது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சாச்சு, இதுக்கும் மேல முடியலன்னா கடனை உடனே வாங்கியாச்சுதான் படிக்க வைக்கணும். அம்மா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? தரமான கல்வியும் கல்விக்கேத்த வேலையும் தரதா நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்க விவசாய சின்னத்துல மட்டும் ஓட்டப்படுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் மாஃபிக் பாய். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்க அலைக்கும், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். நேற்று அக்டோபர் 30 தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க அவருடைய குரு பூஜை. அண்ணனும் அங்கே வருகை தந்துருந்தாங்க. வருஷம் அண்ணன் வருகை தந்துடுவாங்க. அதில் வந்து சில தலைவர்கள்லாம் வர்றது தெரிய மாட்டேங்குதே. முதலமைச்சர் இல்லை, இப்போ இந்த கடந்த ஒரு மூன்று வருடமாக பெரிய ஆட்கள் ஆளுமைகள் யாரும் வரல. அண்ணே வர்றாங்க, வைகோ போன வட்டம் வரல, இந்த வட்டம் வந்திருக்காரு. இந்த மாதிரி முன்னாடி நிறையா வருவாங்க. தேர்தல் நெருங்க போகும்போது கொஞ்சம் ஒரு காட்சி தோற்றம் கொடுத்துருவாங்க போல. அதில் வந்து அண்ணனும் திரு வைகோ அவர்களும் சந்திச்சாங்கல்ல, பார்த்தீங்களா? அதை ஆமாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திச்சு வைகோ அவர்களுக்கு ரொம்ப பூரிப்பு. அண்ணனை பார்த்த உடனே நான் உடல்நிலம் சரியில்லாத போது என்னை வந்து திரு சீமான் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி ரொம்ப மெச்சி பேசினார். பேசிட்டு அதில் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழர்களுக்கு லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டி கொண்டிருக்கிறார் சீமான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னார். அதை எப்படி பார்க்குறியா? அது சும்மா விளம்பர சந்திப்பு இல்லை, யதார்த்தமாக நிகழ்ந்த சந்திப்பு. இவங்க ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்க போகும்போது பின்னால் இருந்து வந்தாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே இவங்க போய் அழைச்சி கூப்பிட்டு வந்தாங்க. அது ஒரு வயது முதிர்மையின்காக ஒரு கொடுத்த ஒரு மரியாதையான நிகழ்வாக தான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது, அவரும் ஒரு காலத்தில் தமிழ் தேசியத்தை தூக்கி சுமந்தவர்கள் அவரும் ஒருவர் தான். அதில் அவர் மேலே அண்ணனுக்கு ஒரு பெரிய பேரன்பு இருக்குது. இவர் திராவிட சித்தாந்தத்தின் வழி போய் தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு நம்பினவர்களில் அவரும் ஒருவர். ஆமாம், அதனால அண்ணனுக்கும் அவர் மேல ஒரு பெரிய மரியாதை. எப்பவுமே எதிர்கருத்தா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய மரியாதை. அரசியல் எதிரி என்பது வேறு, கொள்கை எதிரி என்பது வேறு, அது போக தனிமனித வாழ்க்கை என்பது வேறு. அதுல வந்து ஐயா வைகோவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு புரட்சிகரமான தலைவர் தான். அவரை பார்த்த இடத்துல முகத்தை திருப்பிட்டு போக முடியாது, அது அவை நாகரிகம் இல்லை. இதே ஐயா வைகோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, நோய் வாய்ப்பட்டிருக்க போகும்போது போய் மருத்துவமனையில சந்திக்கிறது. யாரா இருந்தாலுமே இப்ப முதல்வருடைய தாயார், சிறிய தாயார் மொத்தம் போனப்போ கூட, இறந்து போனப்போ கூட போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. அது ஒரு முத்து இறந்தப்போயும் போய் பார்த்தாரு. முத்து இறந்து சொல்றேன். இப்ப வைகோட்ட பெட்டி வாங்கிட்டாருன்னு எதுவும் சொல்லுவாங்களோ? இல்ல, அது இப்பவே வந்து அந்த இதுல சில ஊடகங்கள்ல எல்லாம் வந்து கூட்டணிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, கூட்டணி வைக்க மாட்டாரு. ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் ஏர்போர்ட்ல ஏற போகும்போது ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே எங்க போய் சேரணுமோ சேர்ந்து இறங்கின உடனே வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் கலந்தாய்வு கூட்டங்கள், இதுக்கெல்லாம் பொது மேடைகள், விவாதங்கள், எதுல பார்த்தாலும் கூட்டணி இல்லைன்ட்டாரு. அப்புறம் திருப்பி கூட்டணி வைக்கிறாங்க, வேலையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பேச வேண்டியதில்லை. கூட்டணிகளுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு மனித மாண்பு. பார்த்த இடத்துல ஒரு மாதிரி, பொது இடத்துல வந்த இடத்துல ஒரு மரியாதை செலுத்துறோம். இவருக்கு அவரு சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். யாருன்னா, சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தீக்காண்டு வந்துட்டாலே அதை நம்ம சேர முடியாதுல்ல. இல்ல, சேர்ந்து பயணிப்போம். ஏன் எதிரி ஏதாவது, இவர் எதிரி, இவர் ஒரு கண்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, போட்டியாளரா சேர்ந்து பயணிக்கலாம். அது எப்படினாலும் பயணிக்கலாம், மாற்றம் இல்ல. அந்த சேர்ந்து பயணிப்புங்கிறத வந்து ஊடகம் வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணுது. திராவிட கழகம்னு எந்த கட்சி பேர் முடியுதோ அந்த கட்சியோட தமிழ் தேசியத்துக்கு வேலை இல்ல. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பு இல்ல. தமிழ் தேசியம் ஹீரோனா திராவிடம் வில்லன். ஆமா ஆமா, அப்படி கூட ஒரு ஹீரோவும் வில்லனும் என்ன செய்யலாம், ஒரு கதையில சேர்ந்து பயணிக்கலாம். அது அரசியலுங்கிற கதையில சேர்ந்து பயணிக்கலாம். மற்றபடி இவங்க விமர்சனம் பண்ற அளவுக்கு கூட்டணி அது இது அது பார்த்தேன். ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தேன். ஐயா ராமதாஸ், ஐயா வைகோ, அண்ணன் அப்பா வந்து ஸ்டாலின், தம்பி வந்து விஜய், இப்போ எல்லாரோடையும் உறவு முறை கொண்டாடியாச்சு. அப்போ பையை கொண்டு போய் திராவிட கட்சியோட சேர்த்த வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு காணொலியை பார்த்தேன். அடி முட்டாள்தனமான சிந்தனை. அது வந்து அரசியல் ஞானமற்றவன் பேசுகிற பேச்சு. அது யாரும் முட்டா பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. அது வந்து வெளியில் நடக்கிற நடைமுறைகளுக்கு, விசேஷங்களில் நடக்கிறது, விழாக்களில் ஒன்று கூடுறது, இதுகளுக்கும் அரசியல்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது தெரியும் அவங்களுக்கு. நம்ம வந்து வாழேந்தி புரட்சி செய்யலை, ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்யலை, அறிவாயுதம் ஏந்தி புரட்சி செய்ய போகும்போது அந்த புரட்சி எப்படி இருக்கும்னா தமிழர் மாண்புக்கு உட்பட்டதாக இருக்கும். பகைவனையும் நேசித்த பெருங்கூட்டம் தான் தமிழர் கூட்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல சீமானி எப்படியாவது கவுத்திர முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அந்த காலங்களை கடந்துட்டார் அண்ணன். அதாவது துரோகத்தால் வீழ்த்தப்படக்கூடிய, விமர்சனங்களால் வீழ்த்தப்படக்கூடிய, விமர்சனங்களால் வீழ்த்தப்படக்கூடிய
பணங்களால் வீழ்த்தக்கூடக்கூடிய இதையெல்லாம் கடந்துட்டாரு அண்ணன் சீமான். இப்ப எதை வச்சு வீழ்த்துறது அவங்களுக்கே தெரியல. இப்ப தெரியல. அதுதான் இனி அவங்க வீழ்வதை தவிர வேற வழி இல்ல. இவர்கிட்ட வந்து சீமான் அண்ணன்ட்ட வந்து இவங்க அடுத்தவங்க வீழ்வதை தவிர வேற வழி இல்ல. அதனோட அப்படி கூட பார்க்கலாம். நேத்து நடந்ததுமே நான் அப்படித்தான் பாக்குறேன். அப்படி கூட பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். பொது எதிரி வர்றான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு. ஆமா, நம்ம கட்டாயம் பதிஞ்சாகணும். நமக்குள்ள போட்டி போடுறதை விட்டுட்டு நமக்கு வந்து ஒரு பொது எதிரி வர்றார், அவரை நம்ம எதிர்க்க வேண்டிய அடையாளம் காணப்பட்டு எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மேடையில ஐயா வைகோ பேசினாதான் அதை போய் இப்ப குருபூஜைக்கு வந்த சமயத்துல அண்ணன் அதை கண்டாருன்னா எல்லாரும் ஒன்னா போயிருவாங்க, அண்ணனுடைய மாண்பு கெட்டு போகும். அதனால அதை ஒரு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பேசினவர் இன்னைக்கு சீமானவர்களுக்கு வாழ்த்து கூறுறாரு, அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப வந்து சீமான் வந்து அவரை தவிர்த்துட்டு கூட போயிருக்கலாம், சந்திக்காம தவிர்த்துட்டு கூட வைகோ போயிருந்திருக்கலாம். ஆனா சந்திக்கிறாருன்னா அதுதான் அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு. சீமான் அந்த கட்டத்துக்கு உயர்ந்துட்டாரு. அதுதான் உண்மை. எதிர் திசையில் இருந்தவங்களும் சீமானுடைய கட்டத்துக்கு இறங்கி வந்துட்டாங்க, பழு இழக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா. அப்ப இதுல இருந்து ஒரு சின்ன அறிகுறி என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, வைகோ என்ன தெரிகிறதா இல்ல என்ன தெரிகிறது கேட்டா, வைகோ என்னும் தமிழ் புயல் கரையை கடந்தது. சீமான் என்னும் தமிழ் தேசிய புயல் மையம் கொண்டுள்ளது. அரசியல் வானிலை அறிக்கை 26ல அதுக்கான விளைவுகளை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அடுத்து நம்ம பொதுவாகவே பார்க்குறோம். இந்த ஐயா நேற்று அண்ணன் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த தேவருக்கு வந்து தங்க கவசம் போத்துறது, இதெல்லாம் வந்து தேவர் ஐயா கேட்டாரா? அவரே மண்ணாசை பொன்னாசை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இந்த நாட்டை நேசித்து வாழ்ந்துட்டு போனவர், அவருக்கு போய் இந்த தங்க கவசம் சாத்துறது, அதே மாதிரி இந்த கட்சி கொடிகளை வந்து படம் கட்டுறது, இதெல்லாம் வந்து நான் என் அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா ஒழிச்சிருவேன் அப்படின்றாரு. வரணும், ஐயாவை வணங்கணும், அதுதான் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார். அதில் ஒரு கருத்து அண்ணன் பதிவு பண்ணார். எப்போவுமே அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனையும் சொல்லிடுவார். அதான் சீமான்ட்ட இருக்கிற சிறப்பே. ஐயா பேரில் யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய அவர் பேரில் ஒரு அறக்கட்டளையை அரசு தொடங்கி அந்த அறக்கட்டளையில் காசு பணம் எல்லாத்தையும் சேர்த்து முக்குளத்தோர், கல்லர், மறவர், தேவேந்திர குல வெள்ளாளர் யாராக இருந்தாலும் திருமணமாக தேவர் ஐயா அறக்கட்டளையிலேருந்து அவங்களுக்கு ஒரு சீர் போயிடணும். கல்லர் வீட்டில் ஒரு குடும்பமாக ஒரு திருமணமாக இங்கேருந்து ஒரு சீர் போயிடணும். அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணி வச்சா எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மதிப்பு வரும், ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த இதை பதிவு பண்ணார். உங்களுக்கு எப்படி தோணுது? அதை முற்றுமுதலாக நான் ஏற்கிறேன். அதில் என்னென்னு கேட்டால், ஒரு தலைவருடைய சித்தாந்தத்தை ஒரு தலைவரை நம்ம பின்பற்ற போகும்போது தலைவருடைய சித்தாந்தம், அவருடைய அந்த மனத்தில் இருந்த அந்த அடி நாதம், அதைத்தான் நம்ம பின்பற்ற கொள்கையை பின்பற்றணும். அதைத்தான், அதாவது அந்த கோர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்கிற அந்த மூலம், அந்த கோர், அதைத்தான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொப்பி போடுறது, தாடி வைக்கிறது, வெள்ளச்சட்டை போடுறது, ஜிப்பா போடுறது, அதல்ல இஸ்லாம். இறைவன் ஒருவனுங்கிறத மனதில் ஏந்துறது. அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நம்ம மனதில் ஏந்தணும், அவர் வணக்கத்துக்கு உரியவர் அப்படின்ட்டு ஒரு சமுதாயம் நம்புறாங்க, போட்டுறாங்க, அவர் புகழ் பாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கோர், அந்த மூலம் என்னவா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய கோர் என்னன்னு கேட்டா, தன்னுடைய உடல், பொருள், ஆவி, பொருளாதாரம், தன்னுடைய அனைத்துமே வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இந்த நாடு விடுதலை அடைந்து இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படணும், அந்த மக்களுக்கு பயன்படணும்னு முற்று முதல்ல அவங்க ஆசைப்பட்டவங்க. அதனாலதான் தன்னுடைய சொத்துக்களை எழுதி வச்சாங்க, தன்னுடைய ஆடம்பரத்தை வெறுத்தாங்க. இப்ப அண்ணன் கூட சொல்லியிருப்பாங்க, சில்க் ஜிப்பா போட்டதை கூட கதர் ஜிப்பாவுக்கு மாறினாங்க. பெருசா அவங்க பெரிய ஒரு பகட்டான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை அவங்க வாழலைன்னா எளிமையை அவர் ஏற்றுக்கொண்டார், மனதார நேசித்தாருங்க. போகும்போது அவரை பின்தொடர்கிற நீங்களா இருந்தாலும், நானாக இருந்தாலும், அல்ல பிற சமுதாயமா இருந்தாலும், அந்த தேவர் சமுதாய மக்களாகவே இருந்தாலும் அந்த மூலத்தை நம்ம உணர்ந்து எடுக்கணும். அப்ப அவருடைய இப்ப காந்திய கொள்கைங்க போகும்போது காங்கிரஸ் காந்திய கொள்கை ஏற்றிருக்கு. ஆனா காந்தி என்ன செஞ்சாரு? எளிய வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா காங்கிரஸ்காரவங்க ஃபுல்லா பணக்கார வாழ்க்கை தானே இருப்பாங்க, ஆடம்பரத்துல தான் இருப்பாங்க. ராஜீவ் காந்தி கோட் போட்டாரு, காந்தி கோட்டா போட்டாரு கிடையாது, கோட்டை கலட்டி போட்டாரு. அப்ப அந்த அடி மூலத்தை காங்கிரஸ் ஏற்கல. புரியுதா உங்களுக்கு? அதாவது நாட்டுல சுதந்திரம் வர தொட்டிக்கும் என்னை வந்து ஆடையை வச்சு இதை மறிக்கிறான்டா, அந்த ஆடையே எனக்கு தேவையில்லைன்னு தன் புகை வண்டி பயணத்துல தன்னுடைய கோட்டை தூக்கி விரிஞ்சிட்டு தான் காரியை அவர் எடுத்தாரு. அப்ப அந்த சித்தாந்தத்தை ஏற்று வந்த காந்திய குடும்பத்திலேயே இருந்த ராஜீவ் காந்தி வெள்ளக்கார மாதிரி, பிரிட்டிஷ்கார மாதிரி கோட்டு போட்டாரு. அப்ப அந்த சிந்தனையை அவங்க ஏற்கல, அது மூலத்தை ஏற்கல. அதைத்தான் இப்ப நம்ம பாக்குறோம். அது வந்து ஒரு சித்தர் மாதிரி ஆடையை ஏற்காட்டாலும், அவங்களுடைய எளிமையை ஏற்காட்டாலும், அவருடைய கொள்கையாவது ஏற்கணும். அது எதுவுமே ஏற்கல. காந்திய கொள்கையவே காங்கிரஸ் கைவிட்டுச்சுன்னு வைங்களேன்.
அது நீங்க மாதிரி இப்ப தான் காங்கிரஸ்ல இன்னைக்கு- பாத்தீங்கன்னா ஒரு சாமானியன் தலைவரா வந்துட முடியாது, ஒரு சாமானியன் ஒரு கிளை தலைவரா கூட இருந்துட முடியாது. அந்த ஏரியாவுல யார் பணக்காரனோ அவன் தான் அதுல இருப்பான். அதுதான் அங்க அவ்வளவு நடைமுறையா இருக்கு. சரி, அதே அதை மாதிரி கடந்து- தான் ஆமா இந்த திராவிட கட்சிகள் வந்து ஐயாவுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறது, இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேவர் ஐயாவுக்கு வந்து இல்ல தங்க அடையாளம் கட்டடம் இருக்கலாம். அவங்க இறந்து விதைக்கப்பட்ட இடம், இப்ப தேவர் திருமகனார் இறந்து விதைக்கப்பட்ட இடம், அந்த இடம் அடையாளப்படுத்தப்படலாம், மக்களுக்கு வந்து பாக்குற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இமானுவேல் சேகரன் அவர்கள் விதைக்கப்பட்ட இடம், அந்த இடங்கள் வந்து அடையாளப்படுத்தப்படலாம். அதுல எல்லாம் மாற்றம் இல்ல. அது ஆனா அப்ப- அதை அடுத்த மட்டுமே கட்டம். செஞ்சுட்டு அதை அதுல இருந்து மட்டுமே- ஓட்டு வாங்குற வேலையை அதுதான் இந்த அரசியல்வாதிகள் பண்றாங்க. இப்ப அம்மையார் வந்து அவர் வாழ்ந்தது வந்து சித்தர் மாதிரி வாழ்ந்தார். ஆமா. தன் விட்ட திலகம் கூட வெள்ளையாத்தான் வச்சிருந்தார். அவர் தன் இட்ட திலகம் கூட அவர் பார்க்கையிலேயே ஒரு சித்தர் மாதிரி தான் இருக்கும். யார பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவை பார்க்க போகும்போது ஒரு சித்தர் மாதிரி தான் இருப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நம்ம வந்து தங்கத்தை போட்டு அதை போட்டு இதை போட்டு அலங்க, அது வந்து அம்மையார் ஜெயலலிதா அதை செஞ்சாங்க. அது என்னைய கேட்டா தேவையற்றது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறான சிந்தனையை உருவாக்கக்கூடியது. அதைத்தான் என்ன சொல்லியிருப்பாங்க அவருடைய பிற்காலத்துல. கருத்தியலை எடுத்து சட்டமன்றத்துல பதிவு பண்ணலாம். முத்துராமலிங்க தேவர் இல்ல அவர்கள் இந்த அறக்கட்டளைன்னு சொன்னாங்களே அண்ணே, அது ரொம்ப அறிவார்ந்த அதை நான் ஏற்கிறேன். அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம். அது அதுல இருந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்யறது, இறை பணிகள் செய்யறது, ஐயாவுடைய வரலாற்றை எடுத்து பேசுவது. இல்ல அவர் எந்த சமூகத்துக்கு பாடுபட்டாரோ அவர் மூலியமா வரக்கூடிய அந்த குடும்பமே வருமானங்கள் ஆளுங்களே. அந்த சமுதாயம் நான் என்ன பயனடைகிறது சொல்றேன், தேவர் சமுதாயத்துல இருந்து எண்ணற்ற கோயில்களுக்கு தெய்வங்களுக்கு மாலை போட்டு போறாங்க. பழனிக்கு போறாங்க, ஐயப்பனுக்கு போறாங்க, எல்லா மக்கள் மாதிரி அவங்களும் போதும் செய்யறாங்க. நீங்க அதுல இருந்து எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய சில பல இளைஞர்கள், விருப்பம் உள்ள ஆர்வலர்களை ரெடி பண்ணி ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல அந்த பசுமன்ல ஒரு குருகுலம் ஆரம்பிக்கல. அவரை மாதிரியே வெள்ளை சட்டை, இப்ப நம்ம வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி, அவர் வாழ்வியலை அப்படியே பின்பற்ற மாதிரி ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு குருகுலம் அதுல ஆரம்பிக்கல, மக்கள் பணிகளை செய்யுங்களேன். அவருடைய வரலாறே இப்பதான் 50 வருஷங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? திரைப்படமா எடுத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்ய போகும்போது அங்க அனாதைகளை பராமரிக்கலாம், அங்க வந்து முதியோர்களை பராமரிக்கலாம். அதுதான் அவங்க ஐயாவுடைய நோக்கமே. அப்படி ஏழைகள் செய்யலாமே. பாதுகாக்க அதுல அந்த 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 குருகுலத்துல இப்ப தேவரையாவை வந்து அந்த சித்தாந்தத்தை, அந்த மூலத்தை ஒரு இளைஞன் மனசுல ஏத்திட்டாண்டா அவனுக்கு தாழ்த்தப்பட்டவனும் தெரியாது, உயர்த்தப்பட்டவனும் தெரியாது, பிற்படுத்தப்பட்டவனும் தீய தெரியாது, சிந்தனைகள் வராது, எதுவுமே வராது. அவரை மாதிரியே வாழ்ந்துடலாமே. பிற சமூகத்தின் மீது வெறுப்பு வராது. அப்ப அதைத்தான் நம்ம அப்படித்தான் அதை கொண்டு போகணுமே தவிர ஒரு குருகுலம் மாதிரி ஆரம்பிச்சு எளிய மக்களுக்கு சாதி மத பேதமின்றி அதனால முதியோர்களுக்கு சாதி நம்மளும் மத ஒரு பேதமின்றி கோரிக்கையை வச்சிருவோம். அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அது வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த நான் தேவண்டா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற, பூரிப்பு அடைகின்ற அந்த இளைஞர்கள் இப்படி ஒரு சிந்தனையாவும் அவங்க கையாளணும். இப்ப என்ன அதுதான் காலங்காலமா பேசப்படும். அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்ய ஐயா தேவர் அவர்களுக்கு செய்த ஒரு மரியாதையா இருக்கும். நம்மளும் ஒரு கோரிக்கை வச்சிருவோம். இந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுருங்க, அது வரலாற்று ஆவணம் தான், அதையும் செய்யுங்க. அதே சமயத்துல அவங்க என்ன நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தாங்களோ அதை முதல்ல செய்யுங்க. இப்ப காகிதம் இல்லத்தவர்களுக்கு கூட மணிமண்டபம் கட்டுறோம், அது கட்டுறோம், இது கட்டுறோம்னு சொல்றாங்க. காகிதம் இல்லத்து சமுதாயத்துக்கு என்ன செய்றீங்க? அதுக்கு மணிமண்டபம் கட்டுவோம். சமுதாயத்துக்குமா? ஆமா, அதான் கட்டிட்டு இருக்கோம். மணிமண்டபமா இல்ல வேற எதுவுமா? மணிமண்டபம் தான் கட்டிட்டு இருக்கோம். முதல்ல மணிமண்டபம் கட்டுறதா என்ன செய்யணும்? முதல்ல இறக்கணும்ல, இறந்தாத்தானே மணிமண்டபம் கட்ட முடியும். இறப்புக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கோவை சிறைவாசிகளை ஒருத்தரையா சாகடிச்சுட்டு இருக்கோம்ல, அதான் திராவிடத்தினுடைய வெற்றி. வேற என்ன? அது மாதிரி இமானுவேல் சேகரனா இருந்தாலும், ஐயா முத்துராமலிங்க தேவரா இருந்தாலும், காகிதம் இல்லத்தா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய, அந்த சமூகம் மேம்படுத்தக்கூடிய அந்த கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசு பணிகளில் முன்னேற்றுவதற்கு உண்டான வேலையை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுக்கு உணர்த்த வேண்டியது. இந்த அரசியலை, அந்த தலைவர்களின் சமூகம் சார்ந்த அரசியலை யார் கையில் எடுக்கிறாங்களோ அந்த தலைவர்களை நம்புங்க. மற்றவங்கெல்லாம் வந்து போலிகள் என்பதையும் மக்கள் உணர்ந்துக்கிறங்கன்னு சொல்லுவோம். ஆமாம், சரி. அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம விஜய் ஒரு வழியாக ரொம்ப துக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டதா ஊடகங்களில் பேசப்படுது. பார்த்தீங்களா? பாருங்க, கவனிச்சேன். இந்த உலக வரலாற்றிலேயே மனித இனம் தோன்றியதற்கு பிறகு ஒரு ரோட்ல ஒரு காக்கை மரத்துல இருந்து மின்சாரம் தாக்கி இறந்து கீழே விழுந்தால் 10 காக்கைகள் அந்த காக்கை எங்க கிடக்குதோ அங்க போய் கத்தும். இதுதான் உங்களுக்கு ஒரு நாய், 2 நாய்கள், ஒரு நாய் கூட்டம் வண்டியில அடிபட்டு இறந்து ரோட்ல கிடந்துச்சுன்னா அந்த நாய் எங்க அடிபட்டதோ அங்க போய் நின்று நாய்கள் கத்தும். இதைத்தான் நம்ம மிருகங்கள்டே பாக்குறோம். உலக வரலாற்றிலேயே உயிரினம் தோன்றல, உலக வரலாற்றிலேயே உலகம் தோன்றிய காலம் முதல் ஆமா, இழந்தவங்களை துக்கத்துல இருக்கிறவங்கள தன் வீட்டுக்கு வர சொல்லி துக்கம் விசாரித்த ஒரே தலைவன் விஜய் தான். சரியா? வேற எங்குமே நிகழ்வு இல்ல. அதாவது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சிந்தனையை உள்ள புகுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இந்த புஷி ஆனந்தா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற சகாக்களா இருக்கட்டும், இது என்ன மாதிரியான நிகழ்வு?
அந்த காரணத்தின் அந்த 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 துக்கத்தின் நாயகனே அவர்தான். அவர்தான். அந்த கதையின் நாயகனே. காவல்துறை இன்னைக்கு வேண்டாம் A1 விஜய போடாம இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரப்போகும்போது உளவுத்துறை CBCID மறுபடியும் ஒரு விசாரணை செஞ்சு விஜய A1 சேர்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதற்கு முற்று முதலாக தகுதி உள்ள ஆள் தான் விஜய். அப்படி அந்த குற்றத்திற்கு முழு காரணமா இருந்த விஜய் அந்த இழப்பை போய் நேர சந்திச்சு அல்லது தனிப்பட்ட ஒரு குடும்பங்கள்லாம் சந்திச்சு அதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அறிவியல் இதெல்லாம் இருக்கு. அப்ப அதுகளெல்லாம் பின்பற்றி அந்த துக்கத்தை விசாரிக்காம ஒரு பஸ்ல ஏத்தி கொண்டு வந்து வீட்டுல வச்சு ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வச்சு அங்க துக்கம் விசாரிக்கிறதுலாம் இதெல்லாம் இப்படி செய்யலாம்னு திட்டமிட்டதை சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள்கள் சூழ்ந்திருக்காங்க. கமலஹாசன் இந்த சினிமா செட்டு அரசியல தொடங்கி வச்சாரு, செஞ்சு காட்டுறாரு. அப்ப எவ்வளவு பெரிய சுத்தி உள்ளவங்க எவ்வளவு அறிவாளிகளா இருந்தா இந்த சிந்தனை அவங்க கொடுத்துருப்பாங்க. அவரும் விஜயும் வந்து இப்படி அதை கேட்டு நடக்கிறாரு. அப்ப இதெல்லாம் காக்கா கூட்டத்துக்கு கூட தகுதி இல்லாத கூட்டமா போச்சு. இப்ப அவருக்கு ஒரு துக்கம் வைங்க, விஜய்க்கு ஒரு துக்கம் வைங்க. நாம எல்லாம் ஆன்லைன்ல விசாரிச்சுட்டு போயிடலாம். விஜய் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்கலேன், உங்க சென்னைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, எங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க அனுபவத்தை வாங்கிட்டு போங்க. படிப்பினை ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு டிவிக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் போகும்போது அவன் ஆன்லைன்ல பண்ணிட்டு போயிடுவானே. களத்துல வந்து நின்று பண்ண முடியாத, களத்துல வந்து நின்று பேச முடியாத, களத்துல வந்து நின்று போராட முடியாத, களத்துல வந்து நின்று தன் கொள்கைகளை சொல்ல முடியாத, களத்துல வந்து பிரச்சாரம் பண்ண முடியாத, களத்துல வந்து நலம் விசாரிக்க அல்லது மக்களோட சேர்ந்து உணர்வுபூர்வமா இணைய முடியாத இந்த தலைவர் எல்லாம் அண்ணா சொன்னாரு, மக்களுடன் செல், மக்களிடம் பழகு. அண்ணன் கேட்டது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப ஓட்டு பெட்டியாவது ஓட்டு வாக்குச்சாவடியில இருக்குமா இல்ல அதுக்கும் பனையூருக்கு வந்துருமா? டிவி காரவங்க எல்லாம் அங்க போய் ஓட்டு போடணுமா? அதானே. இல்ல அதுவும் வீட்டுகளுக்கு போகுமா? ஒரு தவறான முன்னுதாரணம் இது. அரசியல் வரலாற்றுல ஏற்பட்ட மிகப்பெரிய அழுக்கு அவமானம் இது. ஐயோ, பெரிய துடைத்து எரிய வேண்டிய அசிங்கம்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழக 75 சுதந்திரத்துக்கு பின்னாடி உள்ள 75 காலத்துக்கு பின்னாடி உள்ள இந்த ஜனநாயக கட்டமைப்பையே கேவலப்படுத்துற விஷயமா தான் நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு இழப்பையை எப்படி கையாள தெரியல. தமிழர் பண்பாட்டுக்கு விரோதமானது இது. ஒரு தன்னுடைய ஒரு இழப்பை கூட, தன் தொண்டனுடைய இழப்பை கூட கையாள தெரியாத ஒரு தலைவன் எப்படி துக்கம் தாங்கி நிற்பான்? அப்படியே காரணம் சொன்னாலும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப தூத்துக்குடிக்கு போனீங்களா, எந்த பாதுகாப்போட போனீங்க? கள்ளச்சாராயம் விபத்துக்கு போனீங்களா, அப்ப எந்த பாதுகாப்போட போனீங்க? அதெல்லாம் சப்பக்கட்ட சொல்றாங்க, காரணங்கள் சொல்றது. அப்போலாம் தனியா போக தெரியுது யார்ட்டையும். நான் நினைச்சேன் முதல்ல எப்படி நினைச்சேன், அவருடைய முதல் மாநாடுகள் நடத்தக்கூடிய விபத்துகள், அந்த கொடிக்கம்பம் சாஞ்சது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சரி புதுசா வந்திருக்காரு, அவருக்கு வந்து நெளிவு சுழிவு தெரியல, கையால தெரியலன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவருடைய அவருடைய சித்தாந்தமே அதுதான், அவருடைய தன்மை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் சினிமா செட்டு மாதிரியே அவர் நினைக்கிறாரு. இதை விட எனக்கு பெரிய மனசு வலிச்சக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த தாய்மார்களை பேட்டி எடுக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அம்மா எவ்வளவு பூரிப்பா அந்த அம்மா சொல்லுது, என் மகன் அவரை பார்க்கறதுனா இறந்து போனான், அவன் போனா போயிட்டு போறான், நாங்க போய் பார்த்துட்டு போறோம், அவன் இதுக்காகத்தான் அவன் இறந்துருப்பான் போல, எங்களுக்கு இதை தர்றதுக்காக தான் அவன் இறந்துருப்பான் போல என்று தன்னுடைய சதையில இருந்து பாதியை கொடுத்து, தன் ரத்தத்தில இருந்து பாதியை கொடுத்து பெற்றெடுத்த ஈன்ற பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் தமிழ்நாட்டுல விஜயா பார்த்ததுனால என் மகன் இறந்து போனா, அவர் கொடுக்குற அந்த 20 லட்சத்துக்காக தான் இறந்து போயிருப்பான் போல, அதை போய் நாங்க வாங்க போறோம்னு சந்தோஷப்படுற இந்த தாயன், இந்த மாதிரி தாய்மார்கள் மாறி நிக்கிறாங்களேங்க போகும்போது மனசு அப்படியே எனக்கு இது கேவலத்தினுடைய உச்சம்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இந்த மக்களை எப்படி மாற்றி நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த நடிகர்களும், இந்த திரையுலகமும், பெரியார் மண், இந்த திராவிட மண், பகுத்தறிவு ஒண்ணு இருக்காண்டி இப்ப திமுக பேசுமா? இதுதான் பகுத்தறிவு. இந்த ஈவேராவை தூக்கிட்டு பேசுறாங்க, மீசை முறுக்கு வச்சுக்கிட்டு பேசுறாரு சுபவி, அன்பு பேராசிரியர்லாம் எல்லாம் பேசுவாங்களா? வீரமணிலாம் இதை பத்தி பேசுவாரா? இது பகுத்தறிவு பெரியார் செஞ்ச புரட்சியா? இதுதான் பெரியார், இதைத்தான் பெரியார் 75 வருஷமா கொடுக்குறாரா? ஒரு பச்சை குழந்தை இழந்த தாய்ங்க, ஒரு பச்சை குழந்தைன்னு இன்பாவனம் கார்த்தியெல்லாம் அந்த வீடியோ போட போகும்போது கண்ணு கலங்கி குமுறி நின்றாங்க. அந்த பச்சை குழந்தைய பார்த்துட்டு இறப்புன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நான் போய் பாக்குறேன், அந்த 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 வெள்ளை துணி போட்டு போத்திருந்தது ரொம்ப சின்ன உருவமா இருந்துச்சு. என்னடான்னு கேட்டா குழந்தை அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்படின்ட்டு இன்பாவனம் கார்த்தியெல்லாம் மனசு உடைஞ்சு பேசியிருந்தாரு. அப்ப அப்படி ஒரு சாமானியனுக்கு இருக்கிற அந்த ஒரு உணர்வு கூட அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு இல்லாம போச்சாங்க. அந்த கொண்டு போற பஸ்ல விஜய் பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டுக்கு ஆடுதுங்க அந்த பொம்பளை ஆடுதுங்க. இப்பேற்பட்ட தாய்கள் வாழ்ந்த ஊரு இது, இப்பேற்பட்ட தாய்கள் வாழ்ந்த ஊரு. புலியை விரட்டிய புறநானூற்று தாய். இது எந்த கேவலத்து தாயின்னு தெரியல. புறநானூற்று தாய். எப்படிப்பட்ட தாய்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு வரலாற்றுக்கு சொந்தமானது. கேவலப்படுத்திட்டாங்க போங்க. மொத்தத்துல அடுத்தடுத்து அதான் இதுல வந்து மக்களை அரசியல் படுத்தல, மக்களை நாகரிகப்படுத்தல, கல்வியை கொண்டு போய் சேர்க்கல. 70 வருஷம் இந்த திராவிடமும், அதனாலதான் இவ்வளவு அவலங்கள். இப்படி ஒரு அவலம் கேரளாவில் நடந்துருமா? இப்படி ஒரு அவலம் கர்நாடகாவில் நடந்துருமா?
இப்படி ஒரு அவலம் ஆந்திராவில் நடந்துருமா? அந்த ஒரு நடிகரை சினிமா தியேட்டர்ல ஒரு கூட்டத்துல ஒரு பெண் சிக்குண்டு செத்துட்டாண்டவன கர்நாடகால அந்த நடிகனை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. அதானங்க எதார்த்தம். இங்க 40 பேர் செத்து இன்னும் ஒருத்தனும் கைது செய்யப்படல, குற்றவாளி யாருங்கிறத அறிவிக்கல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், அதுக்கு காரணமானவர் விஜய் A1 இல்ல. அப்படியே இருந்தாலும் உளவுத்துறை அதை சரியாக நிர்ணயிச்சிருந்து யார் வர்றா யார் போறா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சரியா கணிச்சிருந்து அதுக்கு அரசிட்ட கொண்டு போய் அந்த ஆவணத்தை படுத்தி பாதுகாப்பு துறைக்கு அதை மாற்றி காவல்துறைக்கு அதை மாற்றி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். உளவுத்துறையும் கையாளாகாம போயிடுச்சு. சரி, அந்த காவல்துறை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, டிஎஸ்பி, அந்த ஏரியாவில் உள்ளவங்க வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார், கலெக்டர், அவங்க அதை வந்து முன்னெச்சரிக்கையாக கணிச்சு என்ன செஞ்சிருக்கணும், அதை பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அவங்களும் இல்லை. இப்போ மொத்தத்தில் A1 யாரு? விஜய். A2 யாரு? அதனுடைய மாவட்ட செயலாளர். A3 யாரு? அந்த மாவட்டத்தின் கலெக்டர். A4 யாரு? அந்த மாவட்டத்தின் எஸ்பி. A5 யாரு? அந்த மாவட்டத்தின் இன்சார்ஜில் இருந்த டிஎஸ்பி. A6 யாரு? வட்டாட்சியர், கோட்டாட்சியர், விஓஓ, தாசில்தார். இவங்களெல்லாம் சேர்க்காம எப்படிங்க இந்த வழக்கு நடக்குது? இவங்களெல்லாம் சேர்க்காம இந்த வழக்கு எப்படி பதியப்படுது? இது எப்படி நீதிமன்றத்தில் நடக்குது? இந்த வழக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்குது. குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டினவன், அதுக்கு உதவியவன், அதுக்கு காரணமாக இருந்தவன் சட்டம் சொல்லுது. இந்த குற்றம் நடக்கிறது, இது குற்றமே இல்லையா? குற்றம் தானே இது. இந்த குற்றத்தை நடத்துனது யாருங்க? இதுக்கு காரணமானது யாருங்க? நீதிமன்றமே என்னமோ ஒரு வார்த்தை, நல்ல மனித படுகொலை. இல்ல நான் என்ன சொல்றேன், விஜய் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம வீட்டுல உங்களுக்கு ஒரு சின்ன சடத்தை சொல்றேங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திடீர்னு மாயமாயிடுறாங்க, காணாமல் போனா நமக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாம இருக்க போகும்போது யார் குற்றவாளியே நமக்கு தெரியலடா, நம்ம ஹேபியஸ் கார்பஸ் மனு போடலாம், HCP போடலாம், ஹைகோர்ட்ல நம்ம தாக்கல் பண்ணலாம், ஆட்கொணர்வு மனு போடலாம். அந்த ஆட்கொணர்வு மனுல முதல் குற்றவாளியை கலெக்டர், இரண்டாவது குற்றவாளி அந்த சரகத்தின் எஸ்பி, மூன்றாவது குற்றவாளி டிஎஸ்பி, உங்களுடைய கண்காணிப்பு தான் முதல் கண்காணிப்பு, நான்காவது குற்றவாளி அந்த ஏரியாவினுடைய இன்ஸ்பெக்டர், ஐந்தாவது குற்றவாளி தாசில்தார், விஓஓ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இவங்களை குற்றவாளியா நிப்பாட்டிட்ட வெசஸ்னா அப்படித்தான் அந்த கோர்ட்ல கேஸ பதிவு பண்றோம், HCP அப்படித்தான் பதிவு பண்றோம். அப்ப யாரு பொறுப்பு? நான் பெற்ற என் வீட்டுல இருந்த ஒரு உயிர் எங்கு போனதுன்னே தெரியாம போயிருச்சுட்டா நான் அரச குற்றப்படுத்துறேன், எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் குற்றப்படுத்துறேன். அந்த நிகழ்வையும் இந்த ஹியூமன் அசாசினேஷன் கரூர் நிகழ்வையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னா யார்கிட்ட போய் பொறுப்பு இருக்கிறது? இப்ப இது டெல்லியில இருந்து ஒரு இதெல்லாம் வந்துச்சு, ஒரு குழு ஆய்வு செய்யறதுக்கு. ஒரு 140 ஒரு விழா நடக்க போகும்போது, ஒரு சமுதாய தலைவர் கொண்டாடப்பட போகும்போது, அல்லது ஒரு மக்கள் கூட்டம் கொண்டாட போகும்போது அங்க சாதி கலவரமோ அல்லது ஏதோ ஒரு கலவரமோ நடந்தாலோ அந்த கலெக்டர் பணிகளை மாற்றம் செய்யப்படுகிறாரே ஏன்? அவருடைய ஆளுமை சரியான தானே மாத்துறாங்க. கள்ளக்குறிச்சியில கூட அப்படித்தானே கலெக்டர் மாத்தினாங்க, எஸ்பியை மாத்துறாங்க. ஏன் துணை ராணுவம் ஒரு நாட்டுக்குள்ள வருது, ஒரு மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சா முதலமைச்சர் பதவி விலகணுமே? ஏன் சட்டம் சொல்லுதே? ஏன் தகுதியின்மை, அதை கையாள தெரியாம திராணி இல்லாம நின்றது, அத கண்ணோட்டத்துல ஏன் இந்த கரூரை பார்க்க கூடாது? இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, விஜய்ங்கிற அந்த மாச வந்து வாக்கா மாத்தணும். விஜய் பந்த தூக்கி அரசு மேல போடுறாரு, அரசு பந்த தூக்கி விஜய் மேல போடுது, எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் மேல தூக்கி போடுறாங்க. இது என்ன பந்தாட்டம் மாறுறீங்களா? சட்டம் என்னங்க சொல்லுது? சட்டம் என்ன சொல்லுது? HCP ஹேபியஸ் கார்பஸ் மனுவோட தத்துவம் இதுல இருக்கு. பொருந்தும். எப்படி செத்தாங்கங்கறத யார் கண்டுபிடிச்சு சொல்றது? எப்படி காணாம போனாங்கறத இதே யாராவது பண்ணிட நிக்கும்? கண்டுபிடிக்க இதே ஏதாவது பண்ணிட நிக்கும்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாவது டிரான்ஸ்ஃபர் அரசு இயந்திரமே உள்ள வரலையேங்க, வெறும் விஜய்க்குள்ள சுத்தி நிக்குதே. ஒருங்கிணைப்பாளர் மேல போடணும், தப்பு இல்ல, ரைட்டு. அந்த மாவட்டத்தினுடைய பொருளாதார செயலாளர் மேல போட்டிருக்கீங்க, ரைட்டு. அவர் மட்டுமே இதுக்கு குற்றமா? கிடையாதுல்ல. காரணமா அத்தனை பேரும் பொறுப்பேற்கணும், அரசும் பொறுப்பேற்கணும், அரசு தரப்புலயும் பொறுப்பு. அப்ப வழக்கு பதிவு பண்ணணும்ல? ஆமா. இதை எப்படி கொண்டு போறாங்க? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், இதற்கு முழு முதல் காரணம் இருக்க வேண்டியது முதலமைச்சர். இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற ஆதங்கள்லாம் வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்க போகும்போது இப்ப நீங்க சொல்றது நல்லா பொருந்தும். இது சட்ட மீறல் கோமாளிகளின் ஆட்சி அவ்வளவு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் எப்படி போய் எதிர்பார்க்கலாம்? மற்ற பிற வழக்குகள்ல வந்து கலெக்டர்கள் கேள்விக்குறியாக்கப்படலையா? ஏன் இதே வந்து அரசியல் தலைவர், கண்காணிப்பாளர்கள் கேள்விக்குறியாக நிப்பாட்டப்படலையா? இதே ஒரு கூட்ட நெரிசல்லையே வேற எங்கேயாவது ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அப்ப இந்த நீங்க சொன்ன அந்த சட்டங்கள்லாம் டக்கு டக்குன்னு வேலை செய்யும். நம்ம எப்படி எவ்வளவு பெரிய ஒரு அவலம் அதெல்லாம். ராமநாதபுரத்துக்கு முதலமைச்சர் வந்தப்ப எப்படி எல்லாம் தூய்மை பண்ணி சரியா இருந்துச்சு, சாக்கடை பண்ணி சரியா இருந்துச்சு, சாலைகள் சரியா இருந்துச்சு, அது மாதிரி ஏழைகளுக்கு நடந்தா அதை கேப்பாரட்டு தானே கிடக்குது. ஒரு பாடல் கூட ஒண்ணு வரும்ல. இப்ப தெரியுதா, ஆந்திரா காட்டுக்குள்ள 10 பேரை சுட்டுக் கொள்ளப்ப சத்தம் இல்லாம உட்கார்ந்து ஆந்திர அரசு உட்கார்ந்து தமிழ்நாடு மக்கள் உட்கார்ந்துருந்தாங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 41 பலி கொடுத்துக்கிறோம். அதே ஆந்திர அரசு தான், ஆந்திர பூர்வீக அரசு தான், திராவிட அரசு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப தெரியுதா, மண்ணின் மகன் ஆளலேண்டா என்ன நடக்கும் தெரியுதா? இப்போ உண்மைதான்.
அந்த வழியை நம்மளால தாங்க முடியல, அந்த வழியை நம்மளால ஏற்க முடியாது. ஏன்னு கேட்டா மண்ணை சார்ந்தவன் அல்ல, மக்களை சார்ந்தவன் அல்ல, அவன் ஆளுவதற்காக மட்டுமே வந்தவன். ஆனா முடிஞ்சு இதோட அவர் இனி மீண்டும் வந்து எப்படியாவது 26 கண்டெஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இதோட முடிஞ்சு இப்ப எப்படி கொண்டு போயினா ஏன் தலைமையில கூட்டணி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரையே ஒரு கூட்டணிக்குள்ள அடைக்க போறதா பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஏன்னா ஏடிஎம்கேக்குள்ள போறாரா இல்ல டிஎம்கேக்குள்ள போறாரா அப்படிங்கிறது தெரியல, பாப்போம். ஆனா விஜய் தனிச்சு நிக்கவோ அவர் தலைமையில கூட்டணி வைக்கவோ வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும். எங்க விஜய் நிக்கவே வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதான் விஜய் நிக்க சரியான அரசு இயந்திரம் கரெக்டா செயல்பட்டு, உச்சநீதிமன்றம் கரெக்டா செயல்பட்டு நின்றா விஜய் இன்னைக்கு ரிமாண்டபிள். ஆமா, கைதி. 41 பேர் கொலை வழக்குது. ஆனா அவரும் என்னை கைது செய்யறதா கைது செஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றாரு. அரசு ஏன் கைது செய்யாம இருக்குது? அதுக்கு முன்னாடி தான் ராஜபுரத்தில் டெல்லி போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, விஜய் என்னை கைது பண்ணாதான் கைது பண்ணுங்க. டெல்லிக்கு போனதுக்கு காரணம் பிரதமரை சந்திக்கிறதுனா. கலைஞர் எதுக்கு டெல்லிக்கு போனாரு? அதேதான். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு நடந்துற சமயத்துல கலைஞர் ஏன் டெல்லி போனாரு? அதேதான். அம்மையார் ஏன் டெல்லி போனாங்க? டெல்லி பயணமே இவங்க இதுக்காக தானே போறாங்க. தன் மேல உள்ள கரைகளை நீக்கிறதுக்கு, தன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, சீட்டு கேட்கறதுக்கு, நோட்டு வாங்குறதுக்கு, அங்க போய் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு தலைவர் டெல்லிக்கே போறாங்க. சமீபத்துல கூட வேற மக்கள் பிரச்சனைக்கு போறானா? இது பொருளாதார கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன கூட்டம் அது? ஆதி நியோக்கா அயோக் நிதியக்கேன்னா ஏதோ ஒரு பேரு அது. அந்த கூட்டத்துக்கு கூட நம்ம முதலமைச்சர் கூட போயிட்டு வந்தார்ல. 4 வருஷமா போகாதவர் இந்த வருஷம் போயிட்டு வந்தாரு, போய் அள்ளிட்டு வந்தார். நிதி ஆயோக். இதெல்லாம் வந்து எப்படின்னாங்க, மக்கள் சாதாரண மக்கள் அரசியல் படுத்தப்படாதது தாங்க இதனுடைய விளைவு. இந்த மக்களை நம்ம அரசியல் படுத்தினா தாங்க இது இந்த மாதிரியான அவலங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும். வெளிமாநிலத்துக்காரன் பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து காரி துப்ப மாட்டாங்க இந்த கட்டமைப்பை பார்த்துட்டு. என்னடா இது அப்படின்னு. சரி, இடையில மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல தாங்க எண்ணற்ற தலைவர்கள், அறிவார்ந்த தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுல தாங்க. கேவலமா இருக்குது. ஆனா வந்து 3 தலைவர்கள் இருந்து சொல்லுவாங்கல்ல, too much cook spoil the food ம்பாங்கல்ல, அது மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்து தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க. ஒருத்தங்க கூட மண்ணுக்கான தலைவர் எல்லாம் போனதாங்க எங்க பிரச்சனையே. அதாவது நல்ல தலைவர்களை மூடி மறைச்சிட்டாங்க, தேவையில்லாத தலைவர்களை பிம்பமாக்கி இந்த நாட்டை நாசமாக்கிட்டாங்க. அதே இங்க நடந்தது. என்ன, நம்ம ஐயாக்கள்லாம் போராடின காலத்துல ஒரு எழுச்சி இல்லாம போச்சு. இப்போ ஐயாவும் ஓரளவு எல்லாத்தையும் பண்ணாரு. அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து அவரை பின்பற்றாதனுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு தான். தேவர பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர் சமுதாயம் தூக்கி சுமக்கணும், அது அவங்க வந்து அதை பார்த்ததான் சாதி. அதான் அண்ணன் சொல்லுவார்ல, அதை அப்படி பார்த்ததான் தவறு, அந்த சித்தாந்தம் தான் தவறு. இது ஒரு தமிழரசனை கொண்டு போய் ஒரு சாதிக்குள்ள நுழைச்சிடுறது, தேவர் ஐயா கொண்டு போய் ஒரு சாதிக்குள்ள நுழைச்சிடுறது, இமானுவேல் ஐயாவை கொண்டு போய் ஒரு சாதிக்குள்ள நுழைச்சிடுறது. இப்படி இருந்ததுனால பொது சமூகத்துக்குள்ள வந்து பிற மொழி தலைவர்களை கொண்டு வந்து நாசமாக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம இதை கலையிறதா இருந்தா மக்களை, சாமானிய மக்களை, வருகால தலைமுறையை நம்ம வந்து அரசியல் படுத்தாம தமிழ் சமூகம் ஒற்றுமை அடையணும். நம்மளுடைய ஓர்மையில தான் இந்த நாட்டினுடைய அதிகாரங்கள் நம் கைவசப்படும்ங்கிறத மக்கள் தெளிவா உணரும். அவலத்தெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் நம்ம வந்து நாட்டில் நடக்கிற அவலங்களை, ஐயாவுடைய குரு பூஜையில போய் அவருடைய நினைவிடத்துல போய் கும்பிட்டுட்டு வர்றது மட்டும் நம்மளுடைய கடமை முடிஞ்சிடுறது இல்லை. அவருடைய கொள்கையை ஏற்று அவர் எதுக்காக வேண்டி போராடினாரோ அந்த மக்களினுடைய சாதி கடந்து மதம் கடந்த சமூகங்களினுடைய ஒற்றுமையை வந்து நம்ம பரப்புறதுக்கு முயற்சி செய்யணும். மக்கள் அதை உள்வாங்கணும். அதுதான் இந்த பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த பணியை நம்ம தவிர விட்டுறக்கூடாது. இந்த அரசியல் விழிப்புணர்வுங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு, அதாவது திரை கவர்ச்சிக்கு மத்தியில, பண கவர்ச்சிக்கு மத்தியில, தலைவர்களுடைய கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்ங்கிற அந்த கவர்ச்சிக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு எளிய மகன் அண்ணன் செந்தமிழன் சீமானையும் தமிழ் தேசிய கொள்கையும் தூக்கி சுமக்கிறதா இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலை போதாது. நம்ம இதை வீரியமா எடுத்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். மீண்டும் இந்த காணொலி வாயிலாக நம்ம உறுதி ஏற்போம். போர்வான வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்.